தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. அண்ட் இந்த 2021ல செமையா சூப்பரா மாசா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நம்மளுடைய ஒரு பக்க கதையில இருந்து அந்த படத்தோட டீம் வந்திருக்காங்க இந்த 2021ல. அவங்கள நம்ம பார்க்க போறோம். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாப்பி 2021 உங்க எல்லாருக்கும். ஸோ வந்து ஒரு பக்க கதை உங்ககிட்ட தான் வந்து பாலாஜி சார் உங்ககிட்ட தான் கேட்கணும். அதாவது சொன்ன மாதிரி நல்ல டீம், நல்ல காஸ்ட், நல்ல கண்டென்ட் இதெல்லாம் போக ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா ஃபைனலி ஓடிடியில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கு சார்? இல்லை, கண்டிப்பாக நிறைவாக இருக்குது. நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே. வெளியே வராதான்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுது. ஆமாம். அப்புறமா எப்போ வரும்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்டில் சரி ஓகே நம்ம வேறு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சதுக்கெலாம் அப்புறமாவும் அந்த ஒரு குறை மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி வந்து கடந்து வந்தீங்க சார்? நான் ரொம்ப யோசிக்கலைங்க. அதான் எனக்கு ஒரே அட்வான்டேஜ். நான் இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான். இப்போ படம் ரிலீஸ் ஆகலை, கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த படத்துக்கு போயிட்டேன். அடுத்த படம் சரி நம்ம வேலை பார்க்கணும்ல, நம்ம ரொம்ப நாள் சும்மாவே இருக்க முடியாதுல்ல. அப்புறம் இப்போ கொரோனா சமயத்தில் வீட்டில் இருந்தேன், கதை எழுதினேன். நான் ரொம்ப யோசிக்கலை. ஆனால் இந்த கொரோனா வந்து பீரியட் வந்து எனக்கு ஆக்சுவலி நல்லது பண்ணியிருக்கு. எனக்கு வந்து ஒரு பக்க கதை படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வச்சிருக்கு இல்லையா? நல்ல விஷயம். காளிதாஸ் லாஸ்ட் இயரோட எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்டாக எல்லார் மனசுலையும் அது ஒரு பெரிய இடம் பிடிச்சிங்க. அண்ட் ஓடிடியில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ கிரேசியஸ்ட் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. என்ன வெக்கமா இல்லைன்னா வந்து ஓகே. பட் இதான் சார் சொன்ன மாதிரி எதுவுமே நம்ம பிளான் பண்ணல. பட் கொரோனா எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பக்க கதை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து 2015 இல்லையா? அப்போ வந்து நீங்கள் ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி இல்லையா? புதுசாக இல்லை, பிகாஸ் நல்லா ரிஹர்சல் போய் ஒரு ஆக்டிங் ட்ரைனிங் மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம ஷூட்டிங்கே போனோம். என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாமலாம் இல்லை, கிளாரிட்டியோட அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் உங்களை பார்த்தா வந்து ராம் ஜனனி தான் எங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வராங்க. ஒருவேளை இவர் உங்களோட ஸ்டோரின்னு வேறு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு ராமை வந்து ஒரிஜினலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியே இருக்குது சார். சார் அதை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஜானுவோட கான்டாக்டில் இருக்கீங்களா? இன்னும் கல்யாணமே பண்ணிட்டேன், அப்புறம் கான்டாக்ட்ல இல்லாமல் இருக்க முடியும். ஜானுவை கல்யாணமே பண்ணிட்டீங்களா? அப்பயே சார் மூவியில் மட்டும் கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிக்கல? இல்லைங்க, அது வந்து கதை தான். அது எனக்கு நடந்த கதை கிடையாது, நான் எழுதின கதை தான். வேற ஒருத்தருக்கு நடந்தது தான். அதில் கொஞ்சம் நம்ம ஓகே. அப்புறம் இவரோட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தில் இருந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்படணும். அந்த மண்டையில் அடிப்பட்டதெல்லாம் அதுவும் உங்கள் லைஃப்பில் நடந்தது? உங்களுக்கு நடந்ததா? எனக்கு நடந்தது தான். அதில் வர்றவங்க தான் என் ஜானு. இப்போல்லாம் ஓகே இல்லை சார்? மண்டையில் அடிப்பட்டதெல்லாம் ஓகே தானே சார்? சூப்பர் சார். எனிவேஸ், ஸோ இந்த படம் ஒரு பக்க கதை இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலாக என்ன காலேஜ்லேருந்து ஒன்றா படித்தோம். ஓகே ஓகே சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு டே காலேஜ் போகும்போதே நான் பாலாஜியை தான் முதல்ல மீட் பண்ணது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்புறம் படம், அவரோட முதல் படம் கமிட் பண்ணும் போது நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் இப்போ ஒரு பக்க கதையிலையும் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஸோ இட்ஸ் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் அது. ஓகே. ஸோ அண்ட் தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சக்ஸஸ் இல்லையா? சார் எப்படி சார், அதாவது உங்களோட படத்தில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்டார்ஸை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். காளிதாஸாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், எப்படி இவங்க கிட்ட தான் அந்த ஸ்பார்க் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஃபிலிம் ஷூட்டில் எனக்கும் பிரேமுக்கும் ஒரு நல்ல சிங்க் இருந்துச்சு. ஓகே. நாங்கள் ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ என்கிட்ட இருந்த அதே ஆர்வம் இருக்கும்ல ரெண்டு பேருக்கும். அந்த ஆர்வம் தான் எங்களை ஒன்றா சேர்த்தது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ரெண்டு பேருக்கும். அதனால் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போதும் பிரேம் தான் சேரோட ரெஃபர் அந்த மாதிரி தான் யோசித்தேன். விஜய் சேதுபதி எப்படின்னா, நான் வர்ணம்னு ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்டில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் விஜய் சேதுபதி வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணார். அப்போ நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் பண்ணும்போது என்கிட்ட பிரேம், அந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ண ஆறுமுகம், மருது எல்லாருமே என்கிட்ட நீங்கள் அவர் ஆடிஷன் பண்ணுங்கள், அவர் நல்ல ஆக்டரு அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி காளிதாஸை வந்து நான் ஒரு ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் மேகா வந்து ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க அந்த மாதிரி. அதனால் நான் என்னால் தான் அவங்க ஸ்பாட் அப்படி கிடையாது. அவங்களோட திறமையில் இருக்க போய் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த அட்ராக்ஷன் தான் பேசிக்கலி, அந்த டேலண்டோட அட்ராக்ஷன். ஸோ ஒரு கோவிந்த் வசந்தா சார் பற்றியும் சொல்லுங்கள். அவரும் அதே கணக்கு தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தில் அவர் கீபோர்ட் ப்ரோக்ராமர். அவர் கூட நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் என்னன்னா ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித்.
அவர் கூட ஒர்க் பண்ணுறது. படத்தை ரசித்து புரிஞ்சு ஒர்க் பண்ணுறாரு, நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு, இப்போ என்னோட திருப்திக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணுறாரு கரெக்டாக அந்த கதையோட மூடு, அந்த சீனுக்குள்ளே இருக்கிற சேஞ்ச் ஓவரு, எதை என்ஹான்ஸ் பண்ணணும் எல்லாமே அவருக்கு க்ளீனாக தெரியுது. இதெல்லாம் தாண்டி தெரிஞ்சால் மட்டும் போதாது, அவர் நல்ல மியூசிஷியன். அவர் பயங்கர ஃபாஸ்ட், நல்ல மியூசிஷியன், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். சரி, எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் கிடச்சிருக்காரு, இவர் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அடுத்த படம் பண்ணால் இவர் தான் நான் அப்பயே முடிவு பண்ணேன். அப்பா கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு தமிழ் படம் வந்து நடிக்க போகிறோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த படம் ஓகே ஆகி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து என்ன சொன்னார், இப்போ என்ன சொல்கிறார்? ஷூட்டிங் முடிச்சதுலேருந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பிகாஸ் அவர் படம் பார்த்துட்டாரு, அவர் படம் பர்சனலாக அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார், இது எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, அவர் கேட்கவே இல்லை. இப்போ வந்து ஹீ இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன்.